கூடலூர் பகுதியில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்டு உறைவிட பள்ளியில் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்டு உறைவிட பள்ளியில் பழங்குடியினர் 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். காலை வழக்கம் போல் மாணவர்கள் சிற்றுண்டி சாப்பிட்டதை அடுத்து மாணவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாக ஆசிரியர்களிடம் கூறிய நிலையில் பாதிக்கப்பட்ட 36 மாணவர்களும் கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மருத்துவர்கள் மூலம் சிகிச்சைகள் வழங்கியும் உடல்நிலை பரிசோதனை செய்த பின்னர் மாணவர்கள் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் 3 மாணவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து கூடலூர் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மருத்துவமனைக்கு சென்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சையை ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் மாணவர்கள் சாப்பிட்ட காலை சிற்றுண்டியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சேமித்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளிக்கு 5 லட்சம் மதிப்பிலான மேஜை நாற்காலிகளை MP சசிகாந்த் செந்தில் வழங்கினார். திருவள்ளூர் அடுத்து பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பெண்ணாளூர்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 40 மேஜை நாற்காலிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து அரசு பள்ளிக்கு உதவி வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதுபோன்ற பல அரசு பள்ளிகளுக்கு உதவிகள் செய்ய பொறுப்பும் கடமையும் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும், இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், எல்லாபுரம் காங்கிரஸ் வட்டார கமிட்டி தலைவர் வெங்கல் சிவகுமார் மற்றும் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உயர்நிலை பள்ளியில் இன்னைக்கு ஒரு சின்ன பெஞ்சு டெஸ்க் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து கொடுத்தது. முதல்ல இது ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிக்கூடம். அந்த ஊரும் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது. திருவள்ளூரில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி மீது அருந்து கிடந்த இன்டர்நெட் வயர் கழுத்தில் பட்டு தூக்கி வீசப்பட்ட CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பம் ரயில்வே மேம்பாலம் அருகே சித்தி விநாயகர் கோயில் தெருவில் இன்டர்நெட் வயர் சாலையில் அருந்து கிடந்துள்ளது. அந்த வயர் மேம்பாலத்தின் மீது சென்ற வாகனத்தில் சிக்கி திடீரென இழுக்கப்பட்டதால் மேம்பாலத்தின் கீழே சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி குமாரி என்பவரின் கழுத்தில் எதிர்பாராமல் பட்டு தூக்கி வீசியதால் மூதாட்டி சம்பவ இடத்தில் சுருண்டு கீழே விழுந்தார். அந்த காட்சி அப்பகுதியில் உள்ள CCTV கேமராவில் பதிவாகிய நிலையில் இன்டர்நெட் வயர் தூக்கி அடித்ததில் சாலையில் விழுந்த மூதாட்டி தலையில் பலத்த காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை அப்பகுதி மக்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மூதாட்டி சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது தொடர்பாக திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழடியில் கண்டறியப்பட்ட உண்மைகளை மறைக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாக மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் தெரிவித்தார். மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேடு நடந்திருப்பதாகவும், இந்த முறைகேடு குறித்து CBM தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி ஆணையரை இது குறித்து புகார் அளித்துள்ளதாகவும், ஆணையரின் கணினி கடவுச்சொல் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நிர்வாகங்களின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடும் எனவும், மாநகராட்சி வரி முறைகேடு தொடர்பாக தமிழக அரசு மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி ஊழல் விசாரணை அறிக்கை என்ன ஆனது என்றும், பெரியார் பேருந்து நிலையம் வணிக வளாகம் ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் கீழடியில் கண்டறியப்பட்ட உண்மைகளை மறைக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாகவும், இதனால் அமர்நாத், ராமகிருஷ்ணன் போன்ற நேர்மையான அதிகாரிகள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இதனை அடுத்து கீழடி நாகரிகத்தை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நான் கண்டறிந்த உண்மைக்குத்தான் நான் விசுவாசமாக இருப்பேனே தவிர அதை மாற்றச் சொன்னால் நான் செய்ய மாட்டேன். அது ஒரு குற்றம் அப்படின்னு இருக்காரு. அது மிக மிக முக்கியமான வார்த்தை. அந்த கருத்து எங்க இருந்து வருது?
அந்த உண்மையிலிருந்து நான் கண்டறிஞ்சிருக்கேன். இதை நீங்கள் இதுக்கு மாற்றினா அது ஒரு கிரைம், அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய உறுதி, ஒரு அரசு ஊழியர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் எவ்வளவு உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் என்பதை நாம் சொல்லிக்கிறோம். அதே போல இன்றைக்கு ஸ்ரீராமன் அவர்களை வைத்து அறிக்கை எழுதுவதற்கு நடக்கிற முயற்சி என்பது திட்டமிட்ட ஒரு தமிழ்நாடு விரோத நடவடிக்கை. நிலத்தகராறு காரணமாக தாக்குதல் நடத்திய துணை ஆய்வாளர் மற்றும் அவரது அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குருவாலப்பர் கோயில் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தவச்செல்வன், சுசி தம்பதியினர். இவர்களது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் விஸ்வநாதன் கடலூர் மாவட்டத்தில் சிறப்பு துணை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தவச்செல்வன் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோருக்கு இடையே நிலத்தகராறு மற்றும் பொதுப்பாதையை பயன்படுத்துவதில் இருந்த முன்விரோதம் காரணமாக விஸ்வநாதன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தவச்செல்வன் குடும்பத்தினரை தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தவச்செல்வன் 16ஆம் தேதி அன்று பொதுப்பாதையை பயன்படுத்திய போது அங்கு வந்த விஸ்வநாதன் மற்றும் அவரது அடியாட்கள் தவச்செல்வன் மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் தவச்செல்வனின் 1.5 வயது குழந்தையின் உதட்டில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விஸ்வநாதன் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் குடும்பத்தோடு தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் விஸ்வநாதன் தவச்செல்வன் குடும்பத்தினரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஓமலூர் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளை சந்தித்த அமைச்சர் ராஜேந்திரன் 3 நாட்களில் 50% உறுப்பினர் சேர்க்கையை முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்த ஆய்வு மற்றும் பாகமுகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன், ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருவதால் அனைத்து ஒன்றியங்களிலும் 50% உறுப்பினர் சேர்க்கை கொண்டுவர தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தொகுதியில் உள்ள 2 பேரூராட்சிகள், 7 ஒன்றியங்கள் மற்றும் 52 ஊராட்சிகளிலும் உள்ள 345 வாக்குச்சாவடிகளில் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களில் கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையை ஆய்வு செய்தவர், இன்னும் 3 நாட்களில் அனைவரும் 50% வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் தனது சொந்த அக்கா கணவரை கொலை செய்ய முயன்ற 2 பேரை தாரமங்கலம் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலத்தைச் சேர்ந்தவர் ரங்கன். இவர் தாரமங்கலம் மருந்து கடையில் நின்று கொண்டிருந்த போது அங்கு மாஸ்க் அணிந்து வந்த 2 பேர் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் ரங்கனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலில் அதிக ரத்தம் வெளியேறி மயக்கமடைந்த ரங்கனை அருகில் இருந்தவர்கள் சேலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த நிலையில் தாரமங்கலம் போலீசார் இதுகுறித்து மருந்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் தனது சொந்த அக்கா கணவரை வெட்டி கொலை செய்ய முயன்ற தாரமங்கலம் ஈஸ்வரன் மற்றும் பெரிய சோரகை சேட்டு ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். ஒசூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயற்சித்த உடற்கல்வி ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த மதக்கொண்ட பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கல்கேரி கிராமத்தைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் வாரம் 3 நாட்கள் என பணிக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடற்கல்வி ஆசிரியர் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயற்சிப்பதாக அப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் தங்களது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்த நிலையில் தலைமை ஆசிரியர் அளித்த தகவலின் பேரில் மாவட்ட குழந்தைகள் நலத்துறையினர் பள்ளியில் நேரடி விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் 7 மாணவிகள் உடற்கல்வி ஆசிரியர் மோகன்குமார் தங்களிடம் பாலியல் தொல்லை அளிக்க முயற்சிப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து குழந்தைகள் நலப்பிரிவினர் தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தேன்கனிக்கோட்டை மகளிர் போலீசார் தலைமறைவான மோகன்குமாரை தேடி வருகின்றனர். குடும்ப அட்டை, மின்சாரம், அரசு தொகுப்பு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு மலைவாழ் மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம் மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரம் பகுதியில் சவுக்காடுபதி எனும் பகுதி உள்ளது. இப்பகுதியில் சுமார் 10 மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் வசதி இல்லாமலும் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக வீடுகள் சேதமடைந்தும் காணப்படுகிறது. மேலும் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இப்பகுதியில் மின்சாரம், குடிநீர், தார் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் கடும் சிரமம் அடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்த நிலையில்
தற்போது இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி மழையின் காரணமாகவும் போதிய பராமரிப்பு இல்லாமலும் சேதமடைந்த நிலையில் நீரெடுக்க வனப்பகுதிக்குள் செல்லும் போது வனவிலங்குகள் அச்சுறுத்தல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இங்கிருந்து நரசீபுரம் பள்ளிக்கு 5 குழந்தைகள் சென்று வருவதாக தெரிவித்தவர்கள் குடும்ப அட்டை, மின்சாரம், அரசு தொகுப்பு வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு சொந்தமா இடம் எங்களுக்குன்னு இருக்குங்க. அது எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுங்க. தண்ணி வசதி வேணுங்க. இங்க கரண்ட் வசதி சுத்தமாவே இல்லைங்க. ஏதாவது ஒரு வீட்டுல மட்டும்தான் இருக்குங்க. அதுவும் டெம்பரவரியா தான் இருக்குங்க. ரோடு போட்டு கொடுக்கணுங்க. ரோடு அந்த கோயில் வரைக்கும் மெயின் ரோடு இருக்குங்க. அந்த கோயில் எங்க இடத்துக்கு கொஞ்சம் மேவரமா போனீங்களா அதுல எங்க இடம் இருக்குங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ரோடு வேணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.